அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 17 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் துரைக்கண்ணன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அதிமுக பாமக கூட்டணி உறுதி செய்த இன்னும் சற்று நேரத்திலேயே 17 தொகுதிகள் ஒதுக்கீடு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இந்த எதிர்வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை அகற்றி மீண்டும் அனைத்து அதிமுக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று முன்முயற்சியை திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறார். அதற்காக ஒரு மெகா கூட்டணியை கட்டமைப்போம் என்று தொடர்ந்து பேசி வந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே அதிமுகவோடு உடன்பாடு கொண்டிருந்தது. தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பிரிவு திரு அன்புமணி ராமதாஸ் பிரிவினர் அவர்களோடு பேசி உடன்பாடு கொண்டிருப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த 17 தொகுதி என்பது அதிகாரப்பூர்வமாக இரண்டு தரப்பிலிருந்தும் இதுவரை வெளிவராவிட்டாலும் கூட ஒரு கேசியமாக இந்த தகவல் வந்திருக்கிறது. ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அவங்க 20, 30 இடம் 40 இடம் என்று கூட கேட்பார்கள். ஆனால் இது பிரிந்து கிடக்கிறதுனால எவ்வளவு இடம் கொடுக்கிறார்களோ அவ்வளவு இடத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற மனநிலையில் திரு அன்புமணி ராமதாஸ் இருந்திருந்தால் நிச்சயமாக இதற்கு ஒப்புக்கொள்வார்கள். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவுல அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் பலர் ஒரு 70-75% பேர் திரு அன்புமணி ராமதாஸ் கூட இருக்கிறாங்க. ஆனால் அடிப்படை வாக்காளர்கள் கட்சியினுடைய பாமக உறுப்பினர்கள் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அந்த வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60-70% பேர் அவர்கள்லாம் வாக்காளர்கள். அவங்க திரு ராமதாஸ் பின்னாடி இருக்கிறதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கிறது. ஸோ இந்த அடிப்படையில ஒன்றுபட்ட பாமக என்று வருகிற பொழுது ஒரு வலிமை மிக்க கூட்டணியாக நிச்சயமா இது அமையும். ஆனால் பிரிந்து கிடக்கும் அப்பா பாமக மகன் பாமக என்று பிரிந்துள்ள நிலையில் இது எந்த அளவுக்கு அதிமுக கூட்டணிக்கு வலு சேர்க்கும் என்பது நமக்கு தேர்தலின் போதுதான் தெரிய வரும். இன்னொன்று, என்டிஏவில் இருக்கிற மற்ற அரசியல் கட்சிகளையும் இன்னும் பேசி திமுகவுக்கு இணையான ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைப்பதோடு நம்ம கடந்த 2-3 வருடங்களாக நான் குறிப்பிட்டு வருவது ஒரு வலிமை மிக்க ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருமே என்றால் இது வெற்றி சாத்தியம் என்று கருதி திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டிருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையை நோக்கி வந்து திரு எடப்பாடியை சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்துவார்கள். இன்னும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று தெரியவில்லை. எல்லோரும் தைபிறந்தால் வழிபிறக்கும் என்கிற அந்த அடிப்படையில இந்த நிலைப்பாடு, அதாவது ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகுமா என்கிற அந்த கேள்வியும் தொக்கி நிற்கிறது. சாத்தியம் என்று வருகிற பட்சத்துல நிச்சயமாக இது ஒரு வெற்றி கூட்டணியாக, ஒரு மெகா கூட்டணியாக அமைவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். இதற்கிடையே அதிமுக ஒன்றுபட்ட பாமக ஆகியோர் இணைந்து தேர்தலை செய்தால் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்கிறீங்க. கருத்துக்களை வழங்கியமைக்கு நன்றி திரு துரைக்கண்ணன்.